Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 60 part 1. ஓபன் பண்ணா அந்த கோர்ட் சீனை தான் காட்டுறாங்க. என்ன மேட்டர்னா இப்ப இவங்களுக்கு எதிரி வந்து டைட்டன் இல்ல, இந்த உலகமே. அண்ட் இன்னொரு பயம் என்னன்னா, இந்த விஷயம்லாம் வெளியில இருக்க மக்களுக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, தோட்டப்பக்கட்டையை திருப்பி வச்சு அடின்னு அடிச்சு திருக்கி விட்டுருவாங்க. ஆமா, கெங்கு வெளியில ஒரு உலகம் இருக்குங்கிறதையே மறக்க வச்சு அத்தனை பேர்த்தையுமே இந்த செவத்துக்குள்ள இத்தனை ஆண்டுகளா வாழ வச்சிருக்கான்ல. சோ குழப்பம் வராம இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா பிக்சிஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதை பண்ணா மறுபடியும் மக்களை ஏமாத்துற மாதிரி தானே. கிங் ரைஸும் இதே வேலையை தான் பண்ணாரு, நம்மளும் இப்ப அதே மாதிரி பண்ணோம்னா அப்ப அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அவரே வேண்டாம்னு சொல்லி தான் இப்போ ஹிஸ்டோரியாவை குயினா மாத்திருக்காங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட உடனே நம்ம ஹிஸ்டோரியா இருந்துட்டு அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம், அதாவது மக்கள்கிட்ட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கிங் ரைஸ் ஆட்டியா போட்டாருல்ல, அது எல்லாத்தையுமே திருப்பி அவங்க கிட்டயே கொடுக்க போறாங்க. சோ இதுக்காக நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி குயின் ஹிஸ்டோரியா ஆர்டர் போட்டுருவா. அவ்வளவுதான், நியூஸ் பேப்பர் மூலியமாவும் சோல்ஜர்ஸ் அங்கங்க நின்னு மக்கள்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருந்த எல்லாமே டைட்டன்ஸுங்க தான், சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் யூமிர்னு அந்த வம்சாவளியில வந்தவங்க தான் டைட்டன்ஸா சுத்திட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிங் ரைஸ் இந்த ஐலாண்டுக்கு கொண்டு வந்து வால்ஸ் எல்லாம் கட்டி இதை விட்டு வெளியில போக விடாம மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காரு. இந்த செவுத்துக்குள்ள இருந்தாதான் சேஃப்டி, தாண்டி வெளியில போனா டெட் பாடின்னு சொல்லி ஏமாத்தி உள்ள வச்சிருந்திருக்காரு. ஆனா வெளியில மக்கள் இருக்காங்க. வெளியில இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் ஆஃப் யூமிர்ஸ், அதாவது எல்டியன்ஸ், எப்பவுமே ஒரு டெவில்ஸ் தான். இப்ப வேணா இவங்க எல்லாருமே சேஃப்டியா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இவங்களோட ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக எனிமீஸ் வருவாங்க அப்படின்ட்டு குரூப்பா உட்காந்து ஒரே டிஸ்கஷன். ஆக்சுவலா அதை ஸ்டார்ட் பண்ற விதமா தான் கொலோசல் டைட்டன் அந்த செவுத்தை அட்டாக் பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல வந்துச்சு. சில பேர்த்தால இந்த உண்மையை நம்ப முடியல, ஆனா ஹாஞ்சி எல்லாம் இதுதான் உண்மைன்னு அடிச்சு சொல்லுவா. ஆனா வெளியில மக்கள் இதை பத்தி எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் கதைன்னு நினைச்சிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் இதை நம்புறாங்க, இன்னும் சில பேர் இந்த மிலிட்டரி ஆளுங்க இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, லூசு பயலுக அப்படின்ட்டு மக்களுக்கு நடுவுல ஒரு குழப்பம் ஒன்று உருவாயிருக்குது. என்ன பண்றது, சொல்ல வேண்டியது இவங்க கடமை, சொல்லிட்டாங்க. இனி அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா எல்லாரோட மண்டையுமே ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டா டெஃபினட்டா எல்லாத்துக்குமே குழப்பம் இருக்கதான் செய்யும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெளிவாயிரும்னு நம்பிக்கை இருக்குது. டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மூளை இல்லாத மான்ஸ்டர்ஸ்களா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில உலக மக்களே இவங்கள அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது இப்பதான் இவங்களுக்கே தெரியுது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, திருப்பி கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே அவங்க மான்ஸ்டர்ஸா தானே பாக்குறாங்க. அதனால இந்த செவுத்துக்குள்ள இருக்க அத்தனை பேரும் சாகுற வரைக்கும் இதுக்கு முடிவே கிடையாதுங்கிறது தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு ஹால்ல கூடி இருப்பாங்க. எதுக்குன்னா வால் மரியாதை ரீடேக் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக மெடல் கொடுக்கறதுக்காக. அந்த டைம் ஹிட்ச் அங்க வருவா. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்து கேஷுவலா பேச ஆரம்பிப்பாளா. ஜேன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி, மார்லோ கடைசி வரைக்கும் தைரியமா நின்று சண்டை போட்டான் அப்படின்ட்டு அவனை பத்தி பாசிட்டிவா சொல்லுவான். இவன் சொன்னா சரிப்பட்டு வராதுல, அவன் கூட இருந்தது யாரு, அந்த பிளாக்குங்கிறவன். அவன்கிட்ட சொல்ல உடனே அவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தான் சொல்லுவான், என்ன மார்லோவை இன்னும் நிறைய பேர்த்த அவசரமா அந்த டீம்ல சேர்த்தாங்க. அவன் களத்துல எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி சண்டையில சாக போறோன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு பயத்துல இருந்த எங்களை தைரியமா பேசி கூப்பிட்டுட்டு போனா அவன் ஒரு சூப்பரான ஆளு அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவான். எனக்கு தெரியும், அதனாலதான் என் பேச்சே அவன் கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஆனா அவன் கண்டிப்பா அங்க வந்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணிருப்பான். அவன் அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹிச்சு கிட்ட சொன்ன உடனே அவங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டே போயிருவா. ஏன்டா அந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் அவகிட்ட உண்மையை சொல்லணும்ல, அதான் சொல்லிட்டேன்பா. அதுக்கப்புறம் அர்மின் பார்த்துட்டு அந்த பிரவுன் மண்டக்காரங்கிட்ட, நீ எர்வினை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போறான்னு நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாடா, இந்நேரத்துக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க கூடாது, உனக்கு பதிலா கமாண்டர் எர்வின் தான் இங்க இருந்திருக்கணும். இதை நான் சொல்லல, இங்க இருக்க யாருகிட்ட கேட்டாலும் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்கும்போது ஏன் எர்வினை காப்பாத்தாம இவனை காப்பாத்தனீங்க அப்படிங்கறதா அவங்களோட முதல் கேள்வியா இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே அவனை கஷ்டப்பட்டு விட்டுருவான். எரனுக்கு கடுப்பாயிரும், கொய்யால என்ன ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க, அர்மீனை பத்தி உனக்கு தெரியுமாடாம்பா, நான் ஒண்ணு எர்வினோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு ஏன் அர்மீனை சூஸ் பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியும். நீயும் மிகாசாவும் எமோஷனல் ஆகி தேவையில்லாம கேப்டன் லெவி கிட்ட சண்டை போட்டு அதை உங்களுக்காக யூஸ் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை போய் காப்பாத்திருக்கானுங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களால தான் நீ உயிரோட இருக்க, இல்லன்னா நீ எப்போ செத்து இருக்க வேண்டியது அப்படி இப்படின்ட்டு ஓவரா பேசுவான். இது எல்லாத்தையுமே லெவியும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த டைம் எரன் கடுப்பாயி, வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிரு, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவான். அவன் போற மாதிரி இல்ல. என்னடா என்ன உன் மனசுக்குள்ள எப்பவுமே நீ பண்றதெல்லாம் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சின்ன பசங்க எல்லாம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரிதான் நீயும் உன் தோல்வியையும் நீ ஒத்துக்க
மாட்டேங்கிற, நீ ஒரு ஆகாவல்லி அப்படி இப்படின்ட்டு அவனையும் கடுப்பேத்தி விடுவான். மிகாசா இருந்துட்டு அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டு இருக்கான். நீ சண்டை போடாதன்ட்டு இறன தடுப்பாளா. உடனே அவன் இருந்துட்டு மிகாசா மட்டும் தான் முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணான். ஆனா கடைசியில அவளுமே சொதப்பிட்டாம்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ 3 பேர்த்தையுமே அந்த பிரவுன் ஹேர் காரன் வளைச்சு வளைச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கான். அப்பதான் ஜீன் இடையில வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டு, என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இறந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே மரியாதை செலுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், அதனால தேவையில்லாம இங்க சண்டை போடாதீங்கம்மா. கோனி இடையில பூந்து நடந்தது நடந்து போச்சு, இனி அதை மாத்த முடியாது, இனி அடுத்து என்ன பண்ணணும்னு அதை யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனாலும் அந்த பிரவுன் ஹேர் மண்டையன் விடுறதாவே இல்ல. நீங்க என்னைக்காச்சும் உங்க சுப்பீரியர்ஸை எதிர்த்து இருக்கீங்களா? இல்ல. ஆனா மிகாசாவும் யாரனும் கேப்டன் லெவியவே எதிர்த்து சண்டை போட்டு அவரு கழுத்துலயே கத்திய வச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க சுத்தி நின்னு வேடிக்கை தானே பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மரியாதை எல்லாம் எதுக்கு, இந்த மெடல்ஸ் எதுக்கு, இந்த ஃபியூனரல் எதுக்கு? இதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ற எல்லாத்துக்கிட்டையுமே உண்மையை சொல்லி உள்ள எடுங்க, இல்லன்னா என்ன மாதிரி பயந்தாங்கொழி தான் உள்ள இருப்பானுங்க. இப்ப கேப்டன் எர்வினே இங்க இல்ல, அவர் இல்லாம இனி என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். அவனுக்கு என்னன்னா இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே எர்வினோட கமாண்ட் இல்லாம தேவையில்லாம செத்து தான் போறாங்க. என்ன மாதிரி ஆளுங்க செத்தா அதுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கணும், சும்மா டைம் பாஸுக்கு போய் சாக கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப இதுக்கு முன்னாடி செத்தவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. பெரிய வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான் ஒன்னும் தெரியாம. அவர் இருந்தா மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும்னா அப்ப இங்க இருக்க அத்தனை பேர் எதுக்கு அப்படின்னு யோசிச்சா பரவாயில்ல. அவனுக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. அர்மேனியே ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கமாண்டர் எர்வின் தான் இப்ப உயிரோட இருந்திருக்கணும். ஏன்னா அவரால் மட்டும்தான் கிரிட்டிக்கலான டைம்ல கரெக்டா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். என்னால முடியாதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. யாரன்னு பார்த்துட்டு டேய் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் மறுபடியும் உசுப்பேத்தி விடுவான். அதான் செவத்துக்கு அந்த பக்கம் மலை இருக்கும், பாறை இருக்கும், கல் இருக்கும், பல்லு இருக்கும், ஐஸ் இருக்கும், அப்புறம் தண்ணி இருக்கும், பண்ணி இருக்கும்னு சொல்லுவானுங்கல்ல, அதே டயலாக தான் அடிப்பான். இதெல்லாம் அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. நமக்கு தேவை ஃப்ரீடம், அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்ம பயலுக்கு நம்ம கிரிஷா ஏகரோட தங்கச்சி இறந்து போனால அந்த விஷயம் அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு போகும். ஏன்னா வெளியில எவ்வளவு கொடூரமான ஆளுங்க இருக்காங்கன்னு அப்படி தெரியுது. இங்க இருந்து வெளியில போனா அப்ப ஃப்ரீடமா இல்ல சாபமா அப்படின்னு அவனுக்குள்ள இப்பதான் ஒரு கேள்வி வருது. அப்போ கேப்டன் லெவி வந்து ஸ்டாப் பண்ணி, என்னடா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க, போங்கடா போய் எல்லாம் லைன்ல நில்லுங்கடா, எங்க போனாலும் ரவுண்டு கட்டி நின்று வெட்டி போச்சு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஏரனு மிகாசா அர்மின் என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க, நிஜமாவே இந்த வால்ஸ் எல்லாம் தாண்டி போறாங்களா இல்ல மறுபடியும் அந்த ஜீ கூட்டம் அட்டாக் பண்ண வரப்போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.